திசரை சாப்பு கீர்த்தனைக்கு எப்படி வாசிக்கிறது என்று பார்க்கலாம். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. திசரை சாப்புக்கு இன்னொரு அந்த தாளத்துக்கு இன்னொரு பேர் சொல்லியிருக்கேன். என்ன பேரு? ரூபகத்தாளம். திசரை சாப்பு எத்தனை அக்ஷரம் கேட்கல? 3 அக்ஷரம். எத்தனை சொல்லு? 3 அக்ஷரத்துக்கு எத்தனை சொல்லு? சூப்பர். திசரை சாப்பு எப்படி போடணும்? தாளம் போட்டுக்காமீங்க. இப்போ இதுக்கு கீர்த்தனைக்கு வாசிக்கிறது. அப்புறம் கீர்த்தனை முடிச்சுட்டு அறுதி, அப்புறம் எடுப்பு கோர்வை அப்படின்னா என்னன்றது சொல்றேன். முதல்ல கீர்த்தனைக்கு வாசிக்கிறது பார்ப்போம். அதுல சொல்லுலாம் என்ன சொல்லு இருக்கோ அதை சொல்றேன். வாசிக்கிறீங்களா? உங்களுக்கு சர்வலோகலா ஏற்கனவே தெரியும் தானே, வாசிப்பீங்க. அதனால இப்போ ரூபத்தாளத்துக்கு கற்றுக்குங்க. நான் வாசிக்கிறேன், அப்படியே நீங்க வாசிங்க. 2 லைனா ரூபத்தாளத்துக்கு கற்றுக்க. இந்த தூம் தீனத்துன்றது கீர்த்தனை ஆரம்பிக்க சொல்ல அப்படிதான் வாசிக்கணும். இந்த கீர்த்தனை தூம் 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 தீ நத்தும் தூம் இந்த மாதிரி ஒரு 4 வாட்டி வாசிக்கணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நடை இது. அடுத்த நடை ஒரு அது 1, ரெண்டாவது அதுக்கு 1, அதுக்கப்புறமா நட வாசிக்கணும். இப்போ இது 2 சேர்த்து வாசிக்கலாமா? 2 சேர்த்து பார்க்கலாமா? கொடுப்பா. ஃபர்ஸ்ட் அது இது மாதிரி இந்த நடை வாசிட்டு அதுக்கப்புறமா நடை வாசிக்கணும். அந்த நடை சொல்லியிருக்கல. என்ன சொல்லுது? ஓகேவா? இப்போ அது வாசிக்கலாமா? அந்த நடை சொல்லு வாசிப்போம். ஓகேவா? கொடுப்போம். இப்போ இந்த சொல்லு இருக்கா, இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா சேர்த்து வாசிக்கணும். தொந்தட்டு மொட்டையா வாசிக்கிறோம். அப்போ இது சேர்த்து தொந்தன்னு எனக்கு சொல்லி கொடுத்தா மாதிரி. இப்போ புரியுதா? கீர்த்தனைக்கு எப்படி வாசிக்கணும்? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, அதுக்கப்புறம் சேர்த்து வாசிக்கணும். இப்போ 2 லைனா
நான் வாசிக்கிறேன், அதே மாதிரி நீங்க வாசிங்க. அதுக்கப்புறம் இணை சொல் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்றேன். ஓகேவா? ரூபதாளத்துக்கு இப்படிதான் ஆரம்பிச்சு இப்படிதான் வாசிக்கணும். இப்போ இது வந்து பல்லவிக்கு. இதுல வந்து இணை சொல்லு கொடுத்து வாசிக்கணும். அது சொல்லி கொடுத்துருக்குல்ல. இப்ப நான் சொல்ற வாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி வாசிச்சுட்டு இப்போ அறுதின்றது என்னது? கீர்த்தனை முடிக்க சொல்ல வாசிக்கிறது. அதுக்கு சொல்லியிருக்குல்ல. இப்போ நான் நட வாசிச்சுட்டு வாசிக்கிறீங்களா? போட்டோம். இப்படிதான் வாசிக்கணும். புரியுதா? இப்ப இதுக்கப்புறம் அடுத்ததுன்னு ஒண்ணு எடுப்பாங்க, அனுப்பல்லவின்ட்டு. அதுக்கு அறுதி எடுப்பு ஒரு ரூபா வாசிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வாசி விட்டோம்னா ரெண்டாவது தவணை எடுக்க சொல்லி எடுப்பு ஒருவன்னு ஒண்ணு இருக்கு. அப்படி வாசிக்கணும். அது பார்க்கலாமா? போடும். அந்த தொத்துந்து இந்த எடுத்து லாஸ்ட்ல ஒண்ணு எடுத்தோம். என்னது? தீத்தா குக்கு தக்கட தொத்துன்னு தெரியாது. அது என்ன கேட்டா, இந்த மாதிரி எடுப்புக்கு ஒரு வாசிட்டு அதை எடுக்கணும். அப்படியே கீர்த்தனைக்கு எடுக்கிறதுக்கு அது சௌகரியமா இருக்கும். புரியுதா? இப்போ இன்னும் ரெண்டு என்ன பார்க்கலாமா? அப்புறம்
பாக்கெட்டை வச்சு தீக்கிறணும். அவ்வளோதான். இந்த மாதிரி சாதம் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ சேர்த்து எல்லாமே ஒரு வாட்டி வாசிக்கலாமா? இந்த மாதிரி நிறைய கத்துக்கணும். ஓகேவா? ஓம் சரவண பவாய நமஹ.